ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், சிறகடி காசிக்கு அடுத்த ஒரு சிறகடி காசி ஃபேன்ஸ்க்கு அடுத்த ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படிங்கிறத ஆல்ரெடி ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, கம்மிங் ஜனவரி 20th ஒன் ஹவர் ஸ்பெஷல் எபிசோட். ஸோ நம்மளுடைய மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் 9 o'clockலேருந்து 10 o'clock வரைக்கும் 1 மணி நேரம் வந்து ஸ்பெஷல் எபிசோட் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்காக கொஞ்சம் ஃபங்க்ஷன் ட்ராக்குமே ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். ஸோ அது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். அது இல்லாமல் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, அண்டா காக்கசம் ஷோவில் வந்துட்டு சிறகடி காசி டீம் வந்து வராங்க. ஸோ அண்டா காக்கசம் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, சீசன் 3 நினைக்கிறேன். ஸோ சீசன் 3 ஸ்டார்ட் ஆகி நல்லா போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட் வீக்கே வந்துட்டு நம்மளுடைய குளோபல் வில்லேஜஸ் டீம்லேருந்து கேர்ள்ஸ்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. அது தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ அப்கமிங் எபிசோடுக்கு வந்து சிறகடி காசி டீம் வச்சு ஷூட் போயிருக்கு. ஸோ இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மேக்ஸிமம் 2 weeks 3 weeksக்குள்ளே நம்மளோட சிறகடி காசி டீம் வந்து அண்டா காக்கசம் ஷோவிலே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு ஷோலையுமே சிறகடி காசி டீம் வராங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக சந்தோஷம் இருக்க தான் செய்யும். டிஆர்பியுமே அவங்களுக்கு ரொம்ப மேட்டர்ஸ். சிறகடி காசி டீம் வந்தாங்க அப்படின்னா அந்த ஷோவுமே கொஞ்சம் பாப்புலர் ஆகும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு இதுவுமே கூட. அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டேஸாக சிறகடி காசியோட ரீச் வந்து பயங்கரமாக இருக்குது ஆன்லைனில் இல்லையா. நிறைய சோஷியல் மீடியாஸில் மீம் பேஜஸில் நிறைய இடங்களில் பேசுகிறாங்க சிறகடி காசியை பற்றி. நேற்று கூட பரிதாபங்களை வந்து பேசியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் சிறகடி காசி வந்து பற்றி பேசுகிறாங்க ஒரு சீரியல் பற்றி. ஸோ இதுக்கு முன்னாடி எதிர்நீச்சல் பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அது தொடர்ந்து இப்போ இன்னொரு சீரியல் பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது அதுவே பெரிய சந்தோஷம் தான். ஆன்லைன் ரீச் ரொம்பவே முக்கியம். அந்த வகையில் சிறகடி காசு கிடைக்கிறது பார்க்கும்போது இன்னுமே சந்தோஷமாக இருக்குது. ஹோப் இது எல்லாம் வந்து டிஆர்பியில் ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லாஸ்ட் வீக்குமே கூட அவ்வளோ பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக்கு நீங்கள் டிஆர்பி கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர்லாம் கமெண்ட் பண்ணதை பார்க்க முடிஞ்சது. கவலைப்படாதீங்க, ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற சீரியல் மனசாட்சி இல்லாமல் 6ல் இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கிற சீரியல் 9ல் இருக்குது. அங்கேயே 2+ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ முன்னாடி இருக்கிற சீரியல் கொஞ்சமாச்சு அவங்க இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அதாவது ஒரு 8 இருக்க சீரியல் வந்து ஒரு 8 ரேட்டிங் வாங்குறாங்கன்னா தான் அந்த சீரியல் வந்து இன்னுமே பூஸ்டப் ஆகும். பட் இவ்வளோ டவுனாக இருக்கும்போது சிறகடி காசியில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்பவே தப்பு அப்படிங்கிறது தான். அதுவும் இல்லாமல் சிறகடி காசி இப்போ தான் பேக் ஆகிட்டு இருக்காங்க கொஞ்சமாக. நடுவில் கொஞ்ச நாள் எப்படி சொல்கிற நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்து சீரியலுடைய டிஆர்பி நல்லாவே டவுன் ஆச்சு. அது தொடர்ந்து இப்போ தான் அவங்களுமே கம்பேக் கொடுத்துட்ருக்காங்க. ஹோப் இதுக்கப்புறம் நல்லா போகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. முக்கியமாக அந்த 8:30 9:30 ரெண்டுத்தையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணாங்க அப்படின்னா சிறகடி காசியுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப நாளாக சிறகடி காசை ஒத்தையாக வந்து அந்த 9 o'clock நின்று எல்லா சீரியலையும் காப்பாற்றுறதுங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ அதை சிறகடி காசி ஒரு நாள் பண்ணிச்சு, இனிமேலும் பண்ணுன்ற ஒரு நம்பிக்கை எனக்குமே இருக்குது. ஸோ அதனால தான் டிஆர்பியில் கொஞ்சம் ஷேக் இருக்கும்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.